ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபேன் தியரி. 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கதை நடக்குது. சோழ வம்சத்து பேரரசர் பேர் சுந்தர சோழர். இவருக்கு 3 பசங்க. பெரியவர் ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் இருப்பார். இவருக்கு அடுத்து குந்தவை, இவங்க தான் இளவரசி. இவங்க பழையாறைங்கிற ஊரில் இருப்பாங்க. கடைசி பையன் அருள்மொழிவர்மன் இலங்கையில் இருப்பார். படத்தோட ஆரம்பத்தில் ஆதித்த கரிகாலன் ராஷ்டிரகூடர்கிட்ட போரிட்டு ஜெயிச்சிருவாரு. அவர் கூட வந்தியத்தேவன், பார்த்திபேந்திர பல்லவன், அப்புறம் கரிகாலனோட அம்மா வழி தாத்தாவான மலையமான், இவங்க 3 பேரும் போர்ல கரிகாலனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோழர்களுக்கு எதிராக ஏதோ சதி நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச கரிகாலன் அவனோட நண்பன் வந்தியத்தேவனை கடம்பூர் போயிட்டு இன்னும் சதி நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் குந்தவை மற்றும் சுந்தர சோழர்கிட்ட தகவலை சொல்லணும்னு கேட்குறாரு. சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தியத்தேவன் கிளம்பி கடம்பூர் வருவார். கடம்பூர் கோட்டைக்கு வரத்துக்கு முன்னாடி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்ப்பாரு. கடம்பூர் இளவரசன் கந்தமாறன் வந்தியத்தேவனோட ஃப்ரெண்டு தான். அதனால கந்தமாறன் மூலமா கோட்டைக்குள்ள போயிடுவார். தேவரால நாட்டத்தை மெய்மறந்து பார்த்துட்டு வந்தியத்தேவன் அமைச்சர்கள் கூடியிருந்த நடுநிசி கூட்டத்தை ரகசியமா பார்ப்பாரு. சுந்தர சோழருக்கு அப்புறம் அவரோட மூத்த பையன் ஆதித்த கரிகாலன் தான் அரசராகணும். ஆனா கரிகாலனுக்கு பதிலா மதுராந்தக சோழன் தான் அடுத்த அரசர் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையரும் மற்ற நாட்டு அரசர்களும் முடிவு பண்ணுவாங்க. இந்த கூட்டம் நடக்கும் போதே நம்பியும் உளவு பார்க்கறத வந்தியத்தேவன் பார்த்துருவாரு. கோட்டையிலேருந்து வெளியே வந்த அப்புறம் ஒரு படகுல நம்பிய பார்ப்பாரு. நம்பியை அடிச்சு நீ எதுக்கு கடம்பூர் வந்தேன்னு கேட்பாரு. எங்க வீட்டுல நந்தினின்னு ஒரு பொண்ணு வளர்ந்தா அவளை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு நம்பி சொல்லுவார். அங்கிருந்து வந்தியத்தேவன் தஞ்சாவூர் போற வழியில நந்தினியை பார்ப்பாரு. நம்பி பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுவாரு. அரண்மனைக்குள்ள வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நந்தினி ஒரு மோதிரம் கொடுப்பாங்க. மோதிரத்தை எடுத்து கோட்டைக்குள்ள போய் சின்ன பழுவேட்டையர் ஆளுங்க கிட்ட மாட்டிப்பாரு. அப்ப சின்ன பழுவேட்டையர்கிட்ட இந்த மோதிரம் பெரிய பழுவேட்டையர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு பொய் சொல்லி உள்ள போயிடுவாரு. போயிட்டு சுந்தர சோழரை பார்த்து கடம்பூரில் நடந்த சதி திட்டத்தை பத்தி சொல்ல வருவார். அதுக்குள்ள சின்ன பழுவேட்டரையர் வந்து வந்தியத்தேவனை தனியா கூப்பிட்டு போய் கைது செய்ய முயற்சி பண்ணுவார். அங்க இருந்து தப்பிச்சு வந்தியத்தேவன் எப்படியோ நந்தினியோட லதா மண்டபத்துக்குள்ள போயிடுவாரு. அவங்க அழகுல மயங்கி ஆதித்த கரிகாலன் குந்தவையை பார்க்க சொன்னதை உளறிடுவார். குந்தவையை பார்த்த அப்புறம் அவங்க கொடுக்குற பதில் ஓலையை கொடுத்தா அதை எனக்கு கொடுக்கணும்னு நந்தினி கேட்பாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து சுரங்கப்பாதை வழியா வந்தியத்தேவன் தப்பிச்சு போயிடுவாரு. இதுக்கப்புறம் குந்தவைய சேந்தன் அமுதன் மூலமா பார்த்துட்டு கடம்பூர்ல நடந்த விஷயத்த சொல்லுவாரு. இலங்கையிலிருந்து அருள்மொழிய என்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு அவங்க கேட்பாங்க. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் எப்படி பூங்குழலியை பார்த்திருப்பாருன்றத நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா இருக்கும். டைம் இருந்தா அதையும் பாருங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். செம்பியன் மாதேவி மதுராந்தகர் கிட்ட பெரிய பழுவேட்டையரோட சேர்ந்து பண்ற சதியை நிறுத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. இதே நேரத்துல ஆதித்த கரிகாலன் அவரோட ஃப்ரெண்டு பார்த்திபேந்திர பல்லவன் கிட்ட நந்தினியை சின்ன வயசுல லவ் பண்ணதை பத்தி சொல்லிட்டு சின்ன வயசுல பிரிஞ்ச நந்தினிய பல வருஷம் கழிச்சு வீரபாண்டியன் கூட இருக்கிறத பார்த்து கோவம் வந்து வீரபாண்டியனோட தலையை வெட்டின சம்பவத்தை பத்தி சொல்லுவார். இப்ப சோழ வம்சத்தை பழி வாங்குறதுக்காக தான் நந்தினி பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவார். இலங்கையில ராஜா மகிந்தனுக்கு எதிரான போர்ல பொன்னியின் செல்வர் ஜெயிச்சிருவாரு. அதே சமயம் பூங்குழலி வந்தியத்தேவனை படகுல இலங்கைக்கு கூட்டிட்டு போவாங்க. போற வழியில பூங்குழலி பேசுறத வச்சு அவங்களுக்கு அருள்மொழி மேல ஒரு கிரஷ் இருக்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்குவாரு. புத்த துறவிகள் அருள்மொழிய இலங்கை அரசராகணும்னு கேட்பாங்க. ஆனா அவர் அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பெரிய பழுவேட்டரையர் அருள்மொழியை கைது செய்ய உத்தரவு கொடுக்கணும்னு சுந்தர சோழர்கிட்ட கேட்பாங்க. அவரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால கைது செய்ய உத்தரவு கொடுத்துருவாரு. ஆதித்த கரிகாலனை சமாதானப்படுத்தி எப்படியாவது தஞ்சாவூருக்கு வர சொல்லு அப்படின்னு சுந்தர சோழர் குந்தவை கிட்ட கேட்டுப்பாரு. இதே சமயத்துல இலங்கையில ரவிதாசன் தலைமையிலான வீரர்கள் வீரபாண்டியனோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காக நம்பி, பொன்னியின் செல்வன், அப்புறம் வந்தியத்தேவன் இவங்க 3 பேரையும் கொலை பண்ண திட்டம் போடுவாங்க. அப்ப கரெக்டான டைம்ல ஊமை ராணி யானை மேல வந்து காப்பாத்திடுவாங்க. குந்தவை காஞ்சிக்கு போய் ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு வரணும் அப்படின்னு எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா நந்தினியை என்னால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிடுவார். அருள்மொழியை கைது செய்யறதுக்கு பழுவேட்டரையர் வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். அரச கட்டளையை மீறக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நானே போய் சரண்டர் ஆவறேன்னு சொல்லுவார்.
அருள்மொழியோட இந்த முடிவு பெரிய வேளாளருக்கு பிடிக்காது. அதனால அவரை அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்ணுவாங்க. பெரிய வேளாளரை திசை திருப்புறதுக்காக பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனை இளவரசனா வேஷம் போட சொல்லிடுவார். சொல்லிட்டு யானைப்பாகன் கெட்டப்புல பூங்குழலியோட சேர்ந்து கிளம்பிடுவார். வந்தியத்தேவனை அருள்மொழிவர்மன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பாண்டி ஆபத்துதவிகள் அவரை அடிச்சு கப்பல்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. வந்தியத்தேவனை காப்பாத்த அருள்மொழி கப்பல்ல ஏறுவாரு. அப்போ புயல் மழைக்கு நடுவுல பாண்டியர்கள் கிட்ட 2 பேரும் சண்டை போடுவாங்க. கடைசியில கப்பல் கடல்ல மூழ்கிடும். பொன்னியின் செல்வனும் வந்தியத்தேவனும் இறந்துட்டதா சுந்தர சோழர், குந்தவை, ஆதித்த கரிகாலன் 3 பேருக்கும் செய்தி போகும். தம்பியை கொன்னதுக்கு பழிவாங்க ஆதித்த கரிகாலன் தஞ்சாவூருக்கு வேகமா கிளம்புவார். அதே நேரத்துல நந்தினி மாதிரியே இருக்கிற ஊமை ராணி பொன்னியின் செல்வனை காப்பாத்துறதுக்காக கடல்ல நீந்துற தான் படம். மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் தமிழ் ஃபேன் தியரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.